நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமோ ஆராதனையோ புகழும் ஆட்சிமையோ உண்டாக கடவது. எல்லோரும் இணைந்து நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமோ ஆராதனை புகழும் மாட்சிமையோ உண்டாக கடவது. மீண்டும் ஒரு முறை நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமோ ஆராதனையோ புகழும் ஆட்சிமையோ உண்டாக கடவது. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை ஜான் பீட்டரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை ஜான் பீட்டரே, தந்தை ஜான் பீட்டரே, நற்கருணை ஆண்டவரை தன்னுடைய வலியினால் தாங்கியவர் நமது தந்தை இறையடியார் தந்தை ஜான் பீட்டர். வலிகள் இருந்த பொழுதும் ஆண்டவரை போற்று துதிக்க அவர் மறக்கவில்லை. இறக்கின்ற தருவாயிலும் கூட தனது நாவினால் ஆண்டவரை போற்று துதித்து கொண்டிருந்தார். ஆகவே தான் துன்பத்தை தாங்குகின்ற இறையடியார் தந்தை ஜான் பீட்டர் என்று நாம் அவரை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே அவர் ஆண்டவரை துதித்தது போல நாமும் ஒரு மனதாய் உற்சாகமாய் நாவினை திறந்து ஆண்டவர் துதிப்போம். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு நாவினை கொடுத்திருக்கிறார், அவரை புகழ்ந்து பாடுவதற்காக. பாடுவோமா? ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை தேவனும் நீரே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மீண்டும் ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை தேவனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை ஆராதனை நாதன் நீரே, ஆராதனை தேவனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை தேவன் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர்
நாயகன் நீயே, ஆராதனை தேவன் நீயே, மீண்டும் ஆராதனை நாயகன் நீயே, ஆராதனை தேவன் நீயே. அன்பு தகப்பனே, எங்களுக்காய் இந்த நற்பகல் வேளையிலும் இந்த பீடத்தில் வந்து எங்களை சந்திக்க வந்திருக்கிறீரே. எங்கள் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறீர். நாங்கள் எவ்வளவு தவறு செய்தாலும் பிழைகள் செய்தாலுமே எங்களை மன்னித்து ஏற்று எங்களை தேடி வருகின்ற அற்புத தகப்பனாயிருக்கிறீர். நாங்கள் மனமுடிந்து துன்பத்திலே உழண்டு கடக்கின்ற பொழுதும் எங்கள் அருகில் வந்து என் மகனே என் மகளே அஞ்சாதே என்று சொல்லுகின்ற அற்புத தேவனாயிருக்கிறீர். எல்லாவற்றிற்கும் நீரே நாயகனாயிருக்கிறீர். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவனீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவனீரே. முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழுடன் துதித்திடுவே. ஆராதனை ஆராதனை நாயகன் நீயே, ஆராதனை தேவனும் நீரே. சேர்ந்து பாடுங்க யாரும். ஆராதனை நாயகன் நீயே, ஆராதனை தேவனும் நீயே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீயே, ஆராதனை தேவனும் நீயே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை அன்பு தகப்பனே, அருமையான வேளையிலே ஆராதனையின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுக்காய் வீற்றிருக்கிற திருப்பிடத்தை நோக்கி நாங்கள் உண்மை பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்று பவுலடிகளார் சந்தித்த அதே ஆண்டவர், அவரை சந்தித்து நீர் யார் என்று கேட்ட பொழுது நீ துன்புறுத்தும் இயேசுதான் நான் என்று சொன்னார். அதை கண்ட மாத்திரத்திலே பார்த்த மாத்திரத்திலே பவுலடிகளார் தன்னை முழுவதுமாக இழந்தவராய் மறந்தவராய் அந்த ஆண்டவர் இயேசுவுக்காய் தன்னை முழுவதுமாய் கொடுக்க சித்தமானார். அவரை கண்ட பொழுது உயிருள்ள ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை இறுதி வரையிலும் அவர் உணர்ந்தார். என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், வாழும் கடவுள், வாழ்கிறவரின் கடவுள் என்று சொல்லி தன் வாழ்நாள் முழுவதும் தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தவர் புனித பவுலடிகளார். இதோ அவருடைய இந்த புற இனத்தார்களின் அப்போஸ்தலரை வாழ்ந்த அந்த பவுலடிகளாரினுடைய வழித்தோன்றர்களாகி நாம் அனைவரும் அந்த இயேசுவின் மீது கொண்ட வாஞ்சை சற்றும் இழக்காமல் நாம் அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவர் கண்ட அதே இயேசுவை நாமும் காண்கிறோம். அவர் சந்தித்த அதே இயேசு கிறிஸ்துவை நாமும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு லட்சியத்தை கொடுத்தார், இவர் நமக்கும் லட்சியம் கொடுத்திருக்கிறார். நீ என்னை அன்பு செய்கிறாயா, என் ஆடுகளையுமே, நீ நம்பிக்கை கொண்டவனாய் இரு, அஞ்சாதே, திகையாதே, கவலைப்படாதே என்று சொல்லி என்னோடு இருக்கிற என் தேவன் இம்மானுவேலாக இருக்கிறார். இந்த ஆண்டவரை சந்திக்க நாம் வந்திருக்கிறோம். எத்தனையோ பேர் சந்தித்தார்கள். ஒவ்வொருவரும் சந்தித்த பொழுது அவர்கள் இவரை கண்டு அடைந்தார்கள், நம்பிக்கை கொண்டார்கள். நாமும் சந்திக்கிறோம். நம்முடைய வாழ்வில் நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் மாறணும். ஒரு சந்திப்பு நம் வாழ்க்கையை மாற்றணும். அந்த சந்திப்பு நம் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தர வேண்டும். அந்த சந்திப்பு நம் வாழ்க்கைக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும். நம்பிக்கையை ஆழப்படுத்தணும், அதிகப்படுத்தணும். அவரை ஒருபோதும் மறுதளிக்க கூடாது.
ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஒருபோதும் அவருடைய அந்த இருப்பையும் செயல்பாட்டையும் நம்முடைய வாழ்க்கையிலே புறக்கணித்து விட முடியாது. இந்த அற்புத தேவன் இங்கே நமக்காய் வீற்றிருக்கிறார். அந்த சராசரங்களை காத்து வழி நடத்துகிறவர், எத்தனையோ அற்புதங்களை செய்ய வல்லவர், செய்ய முடியாத காரியங்களும் செய்து முடிக்கக்கூடியவர். இவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவரை நாடி வருகிற எல்லாருமே அவருடைய அற்புதங்களை உணர்ந்திருக்கிறார்கள். அவரை நாடி வந்த எல்லோருமே, அவரை தேடி எல்லாருமே போதுமானதை பெற்றிருக்கிறார்கள். இது நீங்களும் நானும் பெறப்போகிறோம். இந்த ஆண்டவரை முழுமையாக நான் கைக்கொள்ள வேண்டும். இந்த ஆண்டவருக்கு முழுமையாக நான் அன்னை மரியாளை போல், ஆண்டவரே இதோ நான் உமது அடிமை என்று சொல்ல வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை, லட்சியங்களை நான் என் வாழ்க்கையிலே திறம்பட செய்து கொள்ள எனக்கு சக்தியை தாரும் ஆண்டவரை ஜெபிப்போம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும், அவருடைய தேவைகளையும் அந்த ஆண்டவர் அறிவார். நம் அனைவரையும் உற்று நோக்குகிறார். ஒவ்வொருவரையும், இந்த கதிர் பார்த்தத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த ஊடகத்தின் வழியாக காண்கிற அனைவரும் கூட இந்த அற்புத ஆசீர்வாதங்களை இன்று பெற சித்தமாயிருக்கிறார்கள். இறைவன் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறார். அப்போஸ்தலரை சந்தித்து தேற்றுவதைப் போல, தூய ஆவியானவரை தருகிறேன் வாக்களித்ததைப் போல நமக்கும் வாக்களிப்பு கொடுக்கிறார், வாக்குறுதி கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், அவர் உங்களை வழி நடத்துவார் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இதோ வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலே தூய ஆவியானுடைய பெருவிழாவிலே நம்மையும் அந்த ஆவியானவரை சந்திக்க செய்கிறார். நம்மை பலப்படுத்த போகிறார். நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் வாழ்க்கை முறைகளையும் கற்றுத்தர இருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் சந்தித்துக் கொள்வோம். அந்த ஆண்டவரை நாம் கைக்கொள்ள வேண்டும், கைவிட்டு விட வேண்டாம். உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. அனைவரும் சத்தமா வாஞ்சியோடு பாடுவோம். உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நிலைகளிலும் நான் உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நிலைகளிலும் நான் உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. இரவினிலும் பகலினிலும் எல்லா நேரத்திலும் நான் உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. இரவினிலும் பகலினிலும் எல்லா நேரத்திலும் நான் உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. அன்பு தகப்பனே, என்னை பார்த்து நீ அன்பு செய்கிறாயா என்று கேட்டீரே. இது நான் என்று சொல்லுகிறேன், நான் உம்மை அன்பு செய்கிறேன், முழுமையாக அன்பு செய்கிறேன். அன்பு என்ன என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். அன்பு செய்ய முடியும் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணம் நீர்தான். அந்த அன்பை நீர் வாழ்ந்து காண்பித்தீர். அந்த அன்பிற்காய் தியாகம் செய்தீர், எனக்காய் மரித்தீர். அன்பின் ஆழம் எவ்வளவு என்பதை எங்கள் காண்பித்து விட்டீர். நான் அந்த அன்பிற்குள் நான் செல்வேன், அந்த அன்பை நான் சுவைப்பேன், அந்த அன்பை நான் வாழ்வேன், அந்த அன்பை நான் பகிர்ந்து கொடுப்பேன். உம்மை போல் நான் வாழ்வேன் என் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நம் அனைவரையும் தாழ் பணிந்து ஒப்பு கொடுத்து, அன்னை மரியாளை போல இதோ அடிமை என்று சொன்னதைப் போல நான் தாழ் பணிந்து ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய மகிமையை மாற்றி புகழ்ந்து பாட
அனைவருமாக சேர்ந்து மாண்புயிர் கீதத்தை பாடுவோம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். திரியேக தேவன் வாழ்கவே. வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்து கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மையே இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகின்றோம். நற்கருணை நாதர் நற்கருணை பீடத்திலிருந்து இறங்கி நம்மை சந்திக்க வருகிறார். வாஞ்சையோடு அவரை நாம் உற்று நோக்குவோம். பவுலடிகளார் உற்று நோக்கியதைப் போல, தன் வாழ்வை மாற்றியதைப் போல, தன் வாழ்வை மாற்றத்துக்கு உள்ளாக்கியதைப் போல அவரை காண்கிற சந்திக்கின்ற நம் ஒவ்வொரு இடத்திலும் அந்த விசுவாசின் ஆழம் அறியப்படணும். ஆண்டவர் நம்மை தொடணும், நம் வாழ்வை மாற்றணும், லட்சிய வீரர்களாய் வாழ்வதற்கான சக்தியை தர வேண்டும் என நாம் உருக்கமாய் ஜெபிப்போம்.
ஆராதனை நாயக நீரே, ஆராதனை நீரே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகனே. திருப்பலி கருத்துக்கள். சூசை மாணிக்கம், நிர்மலா, பெனடிக்ட் மரியா இவர்கள் குடும்பத்தில் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குழந்தை வரன் வேண்டியும், டேவிட், அமலா, ரிச்சிதா, ஸ்டீஃபன் குடும்பத்தினர் நன்றியாகவும், பிள்ளைகள் ஞானத்திலும் வளரவும் கடன் பிரச்சனை தீரவும், அமலா, ரோஸ்லின், வினோத், யோகிராஜ் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், நல்ல வேலை கிடைக்கவும், மைக்கேல் ராஜ் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், சேவியர் ஸ்டெல்லா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், அருள் குழந்தைநாதன் குடும்பத்தினர் தேவ ஆசிற்காகவும், விவசாயம் செழிக்கவும் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஆண்டனி பிரான்சிஸ் நன்கு படிக்கவும், மாணிக்கபுரம் ஊர் நலனுக்காகவும், இறை அழைத்தலுக்காகவும், விவசாயம் செழிக்கவும், ஞானமணி குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், காணிக்கை மேரி ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும், ஜோஸ்பின், அல்ஃபோன்ஸ், ஜெய்சீலன், பிரகாஷ், மார்க்ரெட் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும், விக்டர், துரைராஜ், ஜூலியட், சாந்தி குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், சிபில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நன்றாக எழுதவும், ஆசிரியர் பணி கிடைக்கவும், சிறில் நன்றாக படிக்க நல்ல ஞானத்தையும் தெய்வ பக்தியும் தாரும், மேலும் உடல் சுகத்திற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இயேசு ஆண்டவர், பாவனாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், பாவனாய் நாம் செல்லுவோம். அவர் வழியில் நடந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் வழியினில் நடந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார், தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்களோர்களாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர்ஸ் அவரின் ஆகியமரணத்தில் ஜெபிக்க வந்திருக்கிற அன்பு மக்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். வெளியில் நிற்கிறவங்களுக்கு உள்ள இடம் நிறையா இருக்குது, கொஞ்சம் உள்ளே வாங்க, எல்லாம் உள்ளே வரலாம். நிறைய சேருங்களாம் இருக்குது, உள்ளே வாங்க.
இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற ஆசீர்வாதங்களை இறைவன் தர சித்தமாயிருக்கிறார். இன்றைய நாளில் நம்பிக்கையோடு இந்த நண்பகல் வேளையிலே ஆண்டுடைய இந்த இரக்கத்தின் முன்பாக மன்றாட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இன்று ஆண்டவர் சந்திக்கிறார். உங்களுக்கு எத்தனை குறை இருந்தாலும், எவ்வளவு துன்பம் இருந்தாலும், எவ்வளவு பாரம் இருந்தாலும் அவற்றை அனைத்தையும் இறக்கி வையுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் இறக்கி வைத்தோம் என்று சொன்னால் நமக்கு அவர் இளைப்பாறுதல் தருகிறார், நம்மோடு இருக்கிறார், நம் வாழ்வில் ஒன்றர கலக்கிறார், நமது தேவைகளை அவரே நிறைவேற்றுகிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது அவருக்காய், அவருடைய மக்களாய் சுயநலம் இல்லாமல் வாழ்வது தான். பிற நலத்தோடு அன்போடு அவர் நமக்கு விட்டு சென்ற கற்பனைகளை வாழ்ந்து அனுபவித்து வருகின்ற பொழுது அவருடைய ஆசீர்வாதங்கள் குறைவின்றி நமக்கு கிடைக்கும். ஆகவே ஆண்டுடைய அன்புக்கு விரோதமாக, அவருடைய இதயத்திற்கு விரோதமாக, அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக செய்த பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். இறைவனுடைய ஆசீர் நமக்கு வர வேண்டும் என்றால் தடை அனைத்தையும் அப்புறப்படுத்த வேண்டும். இந்த நேரத்தில் கண்களை மூடி ஒரு சில மணித்துளிகள் என் பலவீனத்திற்காக, என் சுய நலத்திற்காக, என்னுடைய சொந்த விருப்பத்திற்காக, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை புறக்கணித்ததற்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள அன்பிறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்முடைய திருமகன் இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளால் நாங்கள் அணி செய்ய பெற்று அவரது உணர்வுகளால் பற்றி எறிய செய்தருளும். இவ்வாறு நாங்கள் அவருடைய உருவுக்கு ஒத்திருக்கச் செய்து நிலையான மீட்பில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமைந்தனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறைவார்த்தைகள் 13 முதல் 21 வரை. அந்நாட்களில் அக்ரியப்ப அரசனும் பெர்கினியாவும் பெஸ்தரை சந்திக்க செசாரியா வந்தனர். அவர்கள் பல நாட்கள் அங்கு தங்கியிருந்த போது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசரிடம் எடுத்து கூறினார். பெல்லிக்ஸ் கைதியாகி விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார். நான் ஜெருசலேமில் இருந்த போது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாற்றவர் எவரும் குற்றம் சாற்றியவருக்கு முன் நின்று
தாம் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பளிப்பது ரோமையரின் வழக்கு அல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்று காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசிய போது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர்கள் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் மக்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளைத்தான் இருந்தன. இறந்து போன இயேசு இன்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இந்த சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீர் ஜெருசலேமுக்கு வருகிறவரா? அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறா என கேட்டேன். பவுல், பேரரசே, விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவல் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்புவரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தினார். என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணின்றும் விண்ணளவும் போன்று உயர்ந்தது. பல்லவி. ஆண்டவரே தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கு நின்றும் கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்தனை தொலைவில் இருந்து தம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையில் விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவரது அரசாணையின் மீதும் பரவியுள்ளது. பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவர் சொற்கேற்று நடக்கும் வலிமை மிக்கோரே, ஆண்டவரின் தூதர்களே, அவரை போற்றுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே பேசும், உம்மடியவன் கேட்கின்றே. ஆண்டவரே பேசும், உம்மடியவன் கேட்கின்றே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 இறை சொற்றொடர்கள் 15-19 வரை. இயேசு தம் சீடர்களுக்கு தோன்றி சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார்.
அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். 3ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு 3ஆம் முறையாய் கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாய் இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறித்தே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இது இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே இறைவனுடைய இரக்கத்தை நினைத்து பார்க்கின்ற அற்புதமான ஒரு நாள். முதல் வெள்ளி என்றாலே அதற்கு ஒரு தயாரிப்பு உண்டு நமக்கு. அன்றைக்கி பாவசனை செய்வாங்க, ஒரு சந்தி சுத்தபோசனம் இருப்பாங்க, ஆண்டவருக்கு குடும்பத்தை திருதயத்துக்கிட்ட குடும்பத்தை ஒப்பு கொடுக்கின்ற அந்த ஜெபங்கள் நடக்கும். இப்படி நடக்கும். அதுதான் பாரம்பரியம். மாதத்திற்கு ஒரு முறை ஆலயத்திற்கு சென்று திருமணி ஆராதனையில் பங்கெடுப்பார்கள். இது போன்ற காரியங்கள் நடக்கும். இந்த மாதம் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு மாதம். மாதத்தின் முதல் வெள்ளி என்று என்றால் மட்டுமல்ல, ஜூன் மாதம் முழுவதுமாகவே திருஇறுதி ஆண்டவருடைய மாதம். கடந்த மாதம் மாதாவின் மாதம், வணக்க மாதம். இந்த மாதம் திரு இருதயத்தை தியானிக்கின்ற மாதம். இந்த மாதம் முழுவதுமே. ஏனென்றால் இந்த இருதயமானது நமக்காய் துடித்தது நமக்கு தெரியும். நம்ம ஒவ்வொருடைய பெயரும் அது துடிக்கும்போது சொல்லிக்கிட்டே இருக்குமா, என் மகன் என் மகள் இவர்களை கைவிடாதீர்கள். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். இந்த வாசகம்லாம் இன்றைக்கி போன வாரம் இந்த முழுவதுமாக வாசிக்க கேட்டிங்கன்னா தந்தையிடம் பரிந்துரைப்பார். ஜெபிக்கிற ஆண்டவர் இவர்களை ஒன்று சேர்க்க, நீங்களும் நான் ஒன்றாயிருப்பது போல் என் பிள்ளைகளும் மற்றவர்களும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் உங்களோடு பேசியதை போல் பிள்ளைகள் ஒருத்தர் பேசிக்கணும். நான் உங்களை அன்பு செய்ததை போல் அவர்களும் ஒருவர் மற்றவர் அன்பு செய்யணும். தன்னுடைய ஜெபங்கள் வழியாக தந்தையிடம் அவர் பரிந்துரைத்து கொண்டே இருக்கிறார். ஆக எவ்வளவு தூரம் நமக்காய் இயேசு தன் தந்தையிடம் இவ்வளவு அக்கறையோடு ஒருவரையும் நான் விட்டுவிடக்கூடாது. அவர்கள் அனைவரையும், என் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரையும் என் பக்கத்தில் அமர்வதற்கான வாய்ப்பை தர வேண்டும் எனவும் ஆண்டவர் வேண்டுகிறார். அது எவ்வளவு அற்புதமான ஜெபம். ஆண்டவர் இயேசு நம்ம கற்பித்திருக்க தந்தையோடு எப்படி ஜெபிக்கணும்னு. அந்த ஜெபம் ஆத்மார்த்தமாக இருக்கணும், உரிமையோடு இருக்கணும். அந்த உரிமைக்குள்ள ஜெபங்களைத்தான் நாம் இந்த மாத்திரம் சொல்லணும். திருஇறுதி ஆண்டவரத்தில் இரக்கத்தின் ஆண்டவத்தில் நம்ம பேசணும். இன்றைக்கி பாருங்கள், இயேசு நம்மகிட்ட பேசுகிறார். இன்றைக்கி நற்செய்தி வாசகத்தில் பேதுருவிட்ட பேசுகிற அதே பேச்சை, அதே கேள்வியை நம்மகிட்ட கேட்குறார். பேதுருவை பற்றி இயேசுக்கு நல்லா தெரியும். அவர் யார், எப்படிப்பட்டவர், பலமுள்ளவரா பலவீனரான்னு அவருக்கு தெரியும். கேட்கிறார், சீமோனே பேதுருவே, நீ அன்பு செய்கிறாயா? ஆமாம், அவர் நாம் சொல்லுவோம் ஈஸியாக, ஆமாம் ஆண்டவரே நான் உங்களை அன்பு செய்கிறேன். உங்களை கேட்ட என்ன சொல்லுவீங்க? அன்பு செய்வீங்களா? உண்மையாவா? எப்படிப்பட்ட அன்பு? சுயநலமில்லாத அன்பு. ஆண்டவரை அன்பு செய்வது என்பது சாதாரண அன்பு கிடையாது. நான் உங்களை அன்பு செய்ததை போல் நீங்களும் ஒருவர் மற்ற அன்பு செய்வதுதான் இயேசுவை அன்பு செய்வது. 2வது முறையும் கேட்குறார். அவரும் அதே மாதிரி, எனக்கு தெரியும் தான் ஆண்டவரே நான் உண்மை அன்பு செய்கிறேனா இல்லையா. 3வது முறை கேட்கும்போது அவர் துயருற்று அழுகிறார். அப்போ என் அன்பில் குறை இருக்கிறது. ஆண்டவரே நான் உன்னை அன்பு செய்வது எனக்கு குறை இருக்கிறது. நான் உண்மை மறுதளித்தேன். நான் 3 முறை உனக்கு தெரியாதுன்னு மறுதளித்தேன். அந்த நினைப்பு அப்போ தான் வருது. அவர் வருந்துகிறார், அழுகிறார், துயர் உருகிறார். ஆக அதுதாங்க என்னிடம் இருக்கிற பலவீனமே. அதுதான். நான் முழுமையாக ஆண்டவர் அன்பு செய்கிறதே கிடையாது, சும்மா போய் சொல்கிறோம்.
ஈஸியாக சொல்லிடலாம், நான் அன்பு செய்கிற ஆண்டவரே நானா. அவர் சொல்லி நீ அன்பு செய்வதாக இருந்தால் நீ ஒருவர் மற்றொரு அன்பு செய்யணும். நடக்குதா? இன்றைக்கி நம்ம ஒருத்தட்டும் கேட்கணும். ஒரு கணவன் மனைவிட்டு போய் கேட்கணும், நீ அன்பு செய்கிறான்னு கேட்கணும். மனைவி கேட்கணும், அன்பு செய்கிறான்னு. ஆக நம்மிடம் அன்பு குறையாக இருந்தால் ஆண்டவர் ஒருபோதும் அன்பு செய்ய முடியாது. ஒருத்தோட்டு கேட்கணும். ஆண்டவர் தனிப்பட்டவர்கள் கேட்கிறார். அப்போ என்ன அன்பில் கள்ளம் இருக்கிறது, கபடம் இருக்கிறது, உண்மை இல்லை. அப்போ உண்மையாக அன்பு செய்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் இடத்துல இருக்கிறார்னு அர்த்தம் என்று பேசுகிறார். அவர் சொல்கிறார், என் ஆடுகளை மேய்ன்னு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்குறார். நீ பாறை என்ன சொல்கிறார், என் திருச்சபை உண்மையில் கட்டுவேன் சொல்கிறார். அத்தனை ஆசீர்வாதம் தருகிற ஆண்டவர். ஆக நான் அவருடைய அன்பு செய்வதில் குறைவில்லாமல் அன்பு செய்ய வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் அப்படி செய்தார். அவர் அப்படி முழுமையாய் நம்மை ஒரு குறையும் இல்லாமல் இறுதி வரையிலும் அன்பு செய்வதற்காக இறுதி சொட்டு ரத்தத்தையும் எனக்காய் சிந்தினார். அதுதான் உண்மையான அன்பு. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. அப்படிப்பட்ட அன்பை தியானிப்பது தான் இந்த மாதம். இயேசுவின் இருதயம் நமக்காய் துடிக்கிறது. அது குத்தி திறக்கப்பட்டது, நோக வைத்தது. எது? அந்த நூற்றுத்தலைவனுடைய அந்த ஈட்டி. அதே போல் நாம் ஒவ்வொரு முறையும் தவறு செய்தால், பலவீனம் செய்தால், அன்புக்கு துரோகம் செய்தால், பிறரை அன்பு செய்யவில்லை என்றால், பிறரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், பிறருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நான் காப்பாற்றவில்லை என்றால் அவரை நாம் என்ன செய்கிறோம்? அவருடைய இதயத்தை குத்தி நோக செய்து கொண்டே இருக்கிறோம். சும்மா சொல்லலாம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் நான் செய்வது அனைத்திலும் சுயநலம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஒரு சாமியார் ஒருத்தர் போய் கேட்டாங்க ஒரு விஷயத்தை. சுயநலத்தோடு என்ன செய்கிறாங்க? ஒரு சிலர் மறுக்கிறாங்க. உன் கணவரையும் அன்பு செய்கிறேன்னு கேட்டால் அதுக்கு பல காரியங்கள் சொல்லுவாங்க. ஆனால் தன்னிடம் அன்பு இல்லை என்பதை அவங்க ஒத்துக்கணும். அங்கே அன்பு இருக்கா இல்லையாங்கிறத பற்றி யோசிக்கலாம். அவருடைய பிரச்சனையை அவர் கடவுள் பார்த்துக்குவார். உன்னுடைய பிரச்சனையை நீ பார்க்கணும். ஆக இப்படிப்பட்ட சுயநலமுள்ள அன்பை இறைவன் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் புனிதமான மாதம், இயேசுவின் இருதயத்தை தியானிக்கின்ற மாதம். அதோடு மட்டுமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை தூய ஆவியானவருடைய பெருவிழா, திருச்சபை உருவான நாள். அந்த தூய ஆவியானவர் நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவாராம். எனக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் கற்றுத்தருகின்ற அற்புதமான வழிகாட்டியாய் அந்த துணையால் இருக்க போகிறார். அப்போ அவருடைய அந்த வருகையை நம்ம வாஞ்சியோடு எதிர்பார்க்கணும். அவர் துணை நமக்கு வேணும். ஏன்னா நான் தவறு செய்யலாம், ஆனால் தூய ஆவியானவர் என்னை தவறு செய்யாமல் கொண்டு செல்லுவார். ஆண்டவரை அன்பு செய்வதில் முழுமையாக என்னை வழிநடத்துவார். எனக்கு வருகின்ற ஆசீர்வாதம் தடையில்லாமல் கிடைக்க அவர் துணை செய்வார். என் வாழ்வை நம்பிக்கையுள்ள வாழ்வாக, இயேசுவின் மீது, கடவுள் மீது ஆழமான நம்பிக்கையுள்ள வாழ்வாக அவர் மாற்றுவார். வாழ்வோமா? இதுவரையிலும் அன்பு இல்லை என்றாலும் இனிமேல் அன்பு செய்யணும். இயேசுவை அன்பு செய்யணும் போய் சொல்லக்கூடாது. என் சகோதரனை, சகோதரியை, என் கணவனை, என் மனைவியை, என் பிள்ளையை நான் அன்பு செய்யவில்லை என்றால் ஒருபோதும் என் ஆண்டவரை அன்பு செய்யவே முடியாது. அது பொய் சொல்லக்கூடாது, பொய் சாட்சி சொல்லவே கூடாது. ஆகவே அன்பு செய்வோம், கலங்கமில்லா அன்பு செய்வோம், ஆண்டவரை அன்பு செய்வோம். அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வோம். என் அன்பு செய்கிறாயா? எவ்வளோ வருத்தத்தோடு கேட்குறார், எவ்வளோ வாஞ்சியோட, எவ்வளவு ஏக்கத்தோட என் மகன், என் மகள் என்னை அன்பு செய்யணும் எவ்வளோ ஆசையாக கேட்குறார். அதில் குறைவில்லாமல் அன்பு செய்தோம் என்றால் குறைவில்லாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் ஐயமில்லை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த காணிக்கைகள் எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, நீர் எங்கள் மீது பொழிந்த அளவில்லாத அன்பினால் ஒரே திருமகனை சொல்லற்கரை இரக்கத்துடன் எங்களுக்கு தந்தீரே. அதனால் அவரோடு எங்களுக்கு உள்ள ஒன்றிப்பில் நிறைவு அடைந்து நாங்கள் உமக்கேற்ற காணிக்கையாகுமாறு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீர் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியுடன் முகர்ந்து கொள்ளவும் செய்தருளினான். ஆகவே புனிதர்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் அனைவரும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் வான் படைகளின் கடவுள் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல விண்ணக தந்தைக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல விண்ணக தந்தைக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதொரும் அப்பத்தையும் நிலையான மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் இந்த நற்பகல் வேளையிலே உமது ஊழியன் ஜான் பீட்டர் சவேதாகியமுடைய கல்லறையில் நாங்கள் ஜெபித்து விட்டு உமது திருப்பலியும் பாடுகள் நினைவையும் நினைவில் கொண்டு உமது அன்பை நாங்கள் ஆழமாக அறிந்து கொள்ள முற்படுகின்ற அந்த வேளையிலே மனமகிழ்ந்து உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், ஏனைய ஆயர்கள், திரு பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் யாவரையும் இதோ இன்று இந்த ஆலயத்தில் வந்திருக்கின்ற குழுமியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் சந்தியும். குறைபாடுகளோடு பலவீனங்களோடு எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். எங்களுக்காய் மரித்தீர், எங்களை அன்பு செய்கிறீர். நாங்களும் நிறைவாய் உம்மை அன்பு செய்யவும், பிறரை மன்னிக்கவும், பிறரோடு ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் வாழ எங்களுக்கு துணை செய்யும். ஆண்டவரே, உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் எங்களை விட்டு மறைந்த எங்கள் அன்பு பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லாத குழந்தைகள், இந்த திருத்தலத்திற்கு வந்து வாழ்ந்து மறித்த அனைத்து ஆன்மாக்களையும், அமலாசிரமத்தில் வாழ்ந்து மறித்த அனைத்து துறவிகளையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, உம்முடைய திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் புனித புரூனோ மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பெந்தகோஸ்தே நாளன்று அப்போஸ்தலர்களும் அன்னை மரியாளோடு ஒன்றிணைந்து இயேசு கற்பித்து கொடுத்த ஜபத்தை அவர்கள் சொல்லி ஜபித்தார்கள். அது வல்லமை உள்ள ஜபமாக மாறி இயேசு சொன்னது போல தூய ஆவியானவர் அவர்களை நிரப்பினார் என்று சொல்லப்படுகிறது. இந்த பெந்தகோஸ்தே பெருவிழாவை தயாரித்து கொண்டிருக்கிற நாளிலே ஆண்டவர் இயேசு சொன்ன ஜபத்தை வல்லமையோடு நாம் நம்பிக்கையோடு சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை
கனிவுடன் தந்தருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எமது மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்வோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இது சமாதானத்தின் நேரம். இறைவன் நமக்கு தனது சமாதானத்தையே தருகிறேன் என்று சொன்ன உத்தரவாதத்தின் நேரம். அந்த சமாதானத்தை நான் உணர வேண்டும். ஒரு சில மணித்துளிகள் நான் அந்த ஆண்டோடு ஒப்பு கொடுத்து சமாதானத்தை வேண்டுவோம். என்னோடு முதலில் சமாதானம், என் கணவனோடு சமாதானம், என் மனைவியோடு சமாதானம், என் பிள்ளைகளோடு சமாதானம், என் உறவுகளோடு சமாதானம், பகைவனோடு சமாதானம் என்று சொல்லி மன்றாடுவோம். இறைவன் தரும் சமாதானம் போதுமானது. சமாதானம் இருந்தால் இயேசு அங்கே இருப்பார். என் பலவீனங்களும் ஆண்டவருக்கு தெரியும், என் பலமும் ஆண்டவருக்கு தெரியும். சமாதானமற்ற வாழ்வில் இறைவன் இல்லை. சமாதானம் செய்யாமல் இருந்தால் அங்கே கடவுள் அனுகிரகம் அங்கே ஒரு வேளையும் செய்யாது. சமாதானம்தான் இயேசுவின் பிரசன்னத்தை நமக்கு உறுதிப்படுத்தும். அன்பு, அமைதி, மன்னிப்பு, சமாதானம், ஒற்றுமை, நல்வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வையும் சமாதானத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் உங்களை சந்தித்து தருகின்ற சமாதானத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உலகின் பாவங்களை கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் ஒன்றாய் கலந்து இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் திரு செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். என் அனைத்து நிலைகளிலும் ஏற்றுக்கொண்டு என்னை அன்பு செய்கிறவர். நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேள்வி கேட்கின்றவர். இந்த அன்பின் உணவிற்கு நம்மை அழைத்து அன்பு இதுதான் என்று சொல்லி என்னை கற்றுத்தருகிறவர். இவரின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக.
அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை ராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை ராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம்.
ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தின் முதல் வெள்ளி நேரத்திலே நீங்கள் இந்த ஆலயத்தில் குழுமியிருந்து ஜெபம் செய்து பின் இங்கே வந்து இந்த வழிபாடில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் ஜான் பீட்டர் சவரியர் ஆகிய அவருடைய நாமத்தினால் வருக வருக என வரவேற்கின்றோம். நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, யாராக இருக்கீங்களா? நீ தான் முதல் முறையாக நாங்கள் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம், இந்த வழிபாடில் பங்கெடுக்கிறோம். கை தட்டுங்க அவங்களுக்கெல்லாம். இறைவன் எல்லாருக்கும் எல்லாமுமா இருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்பிக்கையோடு கேட்கின்ற போது தருகிறார். ஆகவே நாம் நம்பிக்கையோடு நாம் கேட்கிற எல்லாத்தையும் நம்ம சாதாரண காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள்லாம் சொல்லணும் இல்லை. உண்மையாகவே உங்கள் வாழ்வை இறைவன் தொட்டிருக்கிறார், அதில் மாற்றம் அடைந்திருக்கிறேன், அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை சாட்சியமாக சொல்ல வேண்டும். எல்லாத்தையும் சொல்லணும், எல்லாரும் கடவுள் தெரியும். ஆனால் இந்த சாட்சியம் வந்து முக்கியமானது. ஆகவே சாட்சியம் சொல்ல வருகிறேன். அன்பிற்கு அடுத்தது புதுசாக யாராவது சொல்கிறீங்களான்னா வாங்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இப்போ நான் இங்கே சொல்ல போகிற சாட்சி வந்து 5 வருஷத்துடைய போராட்டம். இதே கோயிலில் இங்கே தான் ஆரம்பித்தோம் அந்த ஜபத்தை. இன்றைக்கி வந்து வெற்றி அடைஞ்சிட்டோம் நம்ம. இப்போ அது வந்து இன்றைக்கி வந்து, அதாவது திருஇறுதி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த ஜூன் மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை சொல்லணும் அப்படின்றது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு இது பரிசு. எங்கள் தாத்தாவுக்கு இது வந்து 5 வருஷம் போராட்டனால பெருசாக சொல்ல மாட்டேன், சிம்பிளாக முடிச்சிடுறேன். அதாவது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தாத்தாவுடைய நிலம் வந்து வந்தது. அது வந்து ஒரு 6 பேர் 7 பேருடைய பங்கு. எங்களுடைய வாழ்வாதாரம்னு வைங்களேன், அதில் வந்து 35 பேர் இது வந்து சொத்து வந்துச்சுன்னா 35 பேர் வாழ்வாதாரமாக நல்லபடியாக இருப்பாங்க. 3 தலைமுறைகளாக இருக்குது இல்லையா, பேரம்பேத்திங்கெல்லாம். ஸோ அது 35 பேருடைய வாழ்வாதாரத்தை ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய சுயநலத்துக்காக, அந்த 6 பேர்த்தில் ஒருத்தர் சுயநலத்துக்காக போலி பத்திரம் போட்டு சேல்ஸ் பண்ணிட்டாப்ல. அதாவது பேரை மாற்றாமல் எங்கள் தாத்தாவுக்கு 2வது மனைவி இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு ஒரே ஒரு வாரிசு இருக்கிற மாதிரியும் போலி பத்திரம் போட்டு இது நடந்தது 2015. அப்போ வந்து கம்ப்யூட்டரிஸ்ட் கிடையாது, கம்ப்யூட்டரை ஏற்றலை. 18க்கு அப்புறம் தான் கம்ப்யூட்டரில் வந்துச்சு. அதனால் அவங்க மேனுவலாக பண்ணதுனால எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. 20 லட்ச ரூபா 25 லட்ச ரூபா மட்டும் அவர் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டார். நாங்கள் வந்து ஒரு தேவைக்கு கேட்கும் பொழுது இல்லை நம்ம சொத்தை வந்து யாரோ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாரு. சரி ஓகே வாங்க, நம்ம வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுப்போம், அங்கே போய் செய்வோம் வாங்க அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு வரமாட்டேன்னாரு. அப்புறம் வந்தார் எங்களோட. 1 வருஷமாக நான் அவரோடய அலைஞ்சேன். மாற்றுத்திறனாளி அலுவலகத்தின் மூலயமா, அங்கே சங்க தலைவர் மூலயமா கூட நான் அலைஞ்சிட்டேன். அலையும் போது அவர் எங்கள் கூடயே வருவார், எல்லாம் செய்வார். ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட இடத்த நெருங்கும் பொழுது அந்த விஷயம் நடக்காது. ஏன்னா நமக்கு முன்னாடியே போய் அதை தடுத்து முடிச்சுடுவார். நமக்கு தெரியாது, நம்ம கூட வரும்போது சரி கூட வராரு போவோம் செய்வோன்னு போயிட்டே இருப்போம். அந்த விஷயம் அங்கே நடக்காது. இது மாதிரி 1 வருஷம் நடந்துச்சு. என்னன்னே புரியல, யார் பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் இவரோட நடவடிக்கையில் லேசாக சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ரைட்டு ஏதோ பண்ணுறாரு, ஆனால் என்ன பண்ணுறாருன்னு சொல்ல முடியல. யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. 35 பேர் சொல்கிறேன் இல்லையா, யாரும் நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க. இப்படியே ஓடிட்டே இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், 2022 இந்த மாதிரி முதல் வெள்ளிக்கிழமையில் சிலுவையம் வந்துருச்சு. இங்கே வந்துட்டு அருள்தாஸ் ஃபாதர்கிட்ட வந்துருச்சு சிலுவை, 4 சிலுவை.
கொண்டு போய் அந்த நிலத்தில் கொண்டு போய் நாங்கள் இப்போ வச்சோம். 4 பக்கமும் சிலுவை வச்சுட்டோம். அவரையும் கூட்டிகிட்டு போனோம். வரமாட்டேன்ட்டார். ஆனால் அவர் கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போனோம். வாங்க, நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்காங்களா, அதை கண்டுபிடிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டோம். கூப்பிட்டு போனதுக்கப்புறம் நான் மே 10 வச்சேன். மே 10 7 வச்சேன் நான் 2022. கரெக்டாக ஜூன் 13 அடுத்த ஜூனுக்குள்ளே எனக்கு தெரிய வந்துருச்சு யார் இதை செஞ்சாங்க அப்படின்றது. 2 முறை செஞ்சு தான் வச்சோம். இது யாரோ தடுக்கிறாங்க, இது செஞ்சவங்க யார், இதுலேருந்து 35 பேருடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கணும்னு சொல்லி வச்சது தெரிய வந்துருச்சு. உங்கள் கூட இருக்கிறவர் தான் செஞ்சார், கூட வர்றவர் தான் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனால் எந்த எவிடன்ஸும் கிடையாது நம்மக்கிட்ட. அவர் செஞ்சுருக்காருங்கிறதுக்கு ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடையாது. அவராக கொடுத்தா தான் உண்டு மீதியை. இவருக்கு பக்கபலமாக ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கார் இருக்கார். அவர் இவரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 கோடி 7 கோடி போகக்கூடிய சொத்து அது. ஒருத்தரே அனுபவிக்கணும். இவருக்கு சின்ன ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு, இங்கே எல்லாமே லேடிஸாக இருக்காங்க, படிக்காதவங்களா, அதாவது சும்மா வெளி உலகம் தெரியாதவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்துட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணுன்ற மாதிரி தான் அவங்களுடைய ஐடியா செஞ்சுட்டாங்க. அன்றைக்கி செஞ்சது மேனுவல் இது, இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. கேஸ் போட போகலாம் அப்படின்றது. கேஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா உனக்கு 10 பைசா கிடைக்காது, ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம், நீ உங்கள்கிட்ட என்ன இருக்குது கேஸ் போடுறதுக்கு அப்படின்ற மாதிரி மிரட்டி. நாங்கள் உண்மையிலே எங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது. நாங்களாம் வந்து அன்னன்னைக்கு வாழ்வாதாரத்துக்கு வேலைக்கு போகிறவங்க தான், பெருசாக லெவலில் கிடையாது. வந்தால் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கடனோட வாங்கி அவருக்கு எல்லாம் கேஸ் போட்டோம். கேஸு வந்து அந்த போலி பத்திரம் போட்டவங்களை வந்து நிரூபிக்கணும். நிரூபிக்கிறதுக்கு அதுவும் அவங்களாம் இப்படி கிரியேட் பண்ணவங்க நம்ம எப்படி நிரூபிக்க முடியும்? ஒன்றுமே பண்ணவும் முடியல. 15 வருஷம் நீங்கள் இப்படியே வாய்தான்னு போயிட்டே இருக்கோம், நீங்கள் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அந்த சிலுவை வச்ச தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மாதம் அங்கேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து, அப்போ இந்த ஜான் பீட்டர் கல்லறையில் வந்து இது போடலை, தளம் போடலை, மண்ணு தான் இருந்துச்சு. அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு ஜெபம் பண்ணோம். உங்களை நம்பி, இறைவனை நம்பி, உங்களுடைய பரிந்துரையை நம்பி இந்த வேலையை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். யாரும் கிடையாது. 35 பேர் சொல்கிறாங்களா, அவங்களுக்கு தெரியும். ஆனால் யாரும் சப்போர்ட்டுக்கு வரல. அவங்க அதாவது இது உடல் லெவலையும் சரி, நம்ம கூட வர்றது போகிறது அதுலேயும் சரி, பணத்துலேயும் சரி, எதுலேயுமே அவங்க சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு பயம், இதெல்லாம் என்ன பண்ண முடியும், இது போய் என்னத்தை சாதிக்க போகுது அப்படின்னு சொல்லி யாரும் வரல. ஆனால் அவங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் இங்கே தான் ஆரம்பித்தது. இந்த அந்தோனி ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்தது இந்த விஷயத்த. இன்றைக்கி 15 வருஷம் ஆகும், நீ கண்டுபிடிக்கவே முடியாது, அவர் காலடி தான் நீ போய் உழுவணும் அப்படின்ற சொன்ன விஷயம் இன்றைக்கி பல போராட்டத்துக்கு அப்புறம் அந்த யார் போலி பத்திரம் போட்டாங்களோ, நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாங்களோ, அவங்கள இன்றைக்கி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு பிரின்சிபல் கோர்ட்டில் இருந்த கேஸ் வந்து இன்றைக்கி வந்து எப்படின்னாக்கா விரைவில் சீக்கிரம் பேசி முடிக்கணுன்ற லெவலுக்கு இன்றைக்கி செஷன் கோர்ட்டுக்கு மாற்றிட்டாங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. சகோதரி, நமக்கு தெரியும், தொடர்ந்து நமக்கு இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் மற்ற இடங்களிலும் வந்து அவங்களும் நடக்க இயலவில்லை என்று சொன்னாலுமே வருவாங்க. நம்பிக்கையோடு ஜெபித்ததுக்கு இறைவன் தருகின்ற ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற தகுதியாக இருந்திருக்கிறாங்க. நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு தடவையும் உடஞ்சி அடுத்தவங்க என்னைய ரொம்ப டீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் சில சமயம் நம்ம வந்து சரி நம்ம தோத்துட்டோன்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்போல்லாம் எனக்கு வந்து ஆறுதல் கொடுத்து எனக்கு கொண்டு வந்தது இந்த ஜோபால மட்டும்தான். மரிய வாழ்க, மரிய வாழ்க, மரிய வாழ்க. எனக்கு உத்தம நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேம்மா, கவலைப்படாதீங்க சார். எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் பேசுவார். புதுசாக வேறு யாராவது இருக்கீங்களா சொல்கிறதுக்கு, சாட்சியம் சொல்ல? எழுந்து நின்று நன்றி சொல்வதற்கு முன்பாக சீக்கிரமாக சொல்லுங்கள், சுருக்கமாக சொல்லுங்கள். இந்த நிலத்து பிரச்சனை சத்தமாக, இந்த நிலத்து பிரச்சனை காரணமாக முன்னாடியே வந்து இருக்கும் பொழுது இவங்க தான் வந்து ஜான் பீட்டருடைய தங்கச்சின்னு தெரியாமையே, இது முதல் தடவை முன்னாடியே நான் சாட்சி சொல்லியிருக்கேன். இது அவங்க வந்து ஒரு தடவை இந்த ஆலயத்திற்கு வந்திருக்காங்க. இதே மாதிரி வந்தப்போ அவங்க முன்னிலையில் நடந்தது தான் இந்த விஷயம். நாங்கள் வந்து வெளியில் உட்காந்துருந்தோம். வெளியில் உட்காந்துருந்தப்போ இவங்க ஒரு தடவை வந்து அவங்க வந்து கேட்டாங்க, இது மாதிரி அண்ணன் வந்து உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லவும், புதுசாக ஒரு ஆளை பார்க்கவும் யார் என்னங்கிற விவரங்கள் எங்களுக்கு ஒன்றும் தெரியல.
என்ன புதுசாக வந்து அண்ணன் சொல்கிறாரு, அண்ணன் சொல்ல யாருங்கம்மா அண்ணன், யார் சொல்ல சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களே போயிட்டாங்க. வரதுக்கு யோசித்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களாவே வந்து முன்னாடி நின்று நான் தான் வந்து ஜான் பீட்டருடைய தங்கச்சின்னு சொன்னாங்க. எங்களுக்கு மெய் சிலிர்த்து போச்சு. திடீர்னு என்னங்கம்மா சொன்னாங்க, உட்காருங்க, நீங்கள் யாருன்னு தெரியாமல் நான் உங்களை இது பண்ணிட்டோம், நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது மாதிரி அண்ணன் வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த ஆலயத்தில் நற்கருணை ஆண்டவர் முன்னாடி நான் பேசும் பொழுது அவர் சொன்ன வாக்கியம், அவங்க மாட்சிமைக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் அவங்கள்ட்ட சொல்லு அப்படிங்கிறத அவங்க சொன்னதாக சொல்லி அந்த இதை சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இந்த இடத்துல வந்து பெரிய சாட்சியாகவும் அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி மிகப்பெரிய சாட்சியாக இதை ஆண்டவர் முன்னிலையில் நான் எடுத்துரைக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அன்பார்கள், நிறைய பேர் விண்ணப்பங்கள் எழுதி போடுறீங்க. விண்ணப்பங்கள் அனைத்துக்கும் நம்ம ஜெபம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். வாங்க, ஒரு சில சாட்சியங்கள் சுருக்கமாக சொல்லுங்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க. உவர் நிலமாயிருந்த மகனை விளை நிலமாக மாற்றிய உம்மை, உவர் நிலமாயிருந்த மகனை விளை நிலமாக மாற்றிய உம்மை, அலைக்கடல் ஓய்ந்து திரிகின்ற வரையில் இன்னிசை முழங்கி பாடுவேன் உம்மை, இன்னிசை முழங்கி பாடுவேன் உம்மை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு கோடா கோடி நன்றிகள். என்னுடைய பெயர் ஆக்னஸ் நிர்மலா, மெய்க்கல்பட்டி பங்கு திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து வருகிறேன். என்னுடைய அன்பு மகன் பெயர் ஆண்டனி சாமுவேல். இறைவன்ட்டையும் அந்தோனியாற்றும் நான் கேட்டு பெற்றுக்கொண்டதால் அவனுக்கு ஆண்டனி சாமுவேல் என்று பெயர் வச்சேன். 9th வரைக்கும் நல்லா வந்தான். 10th படிக்கும்போது மகனுக்கு வந்து ஒரு விளையாட்டு குணம், என் அக்காமார்கள்லாம் கொஞ்சம் நல்ல அதிகப்படியான ஒரு செல்லம் கொடுத்து அவனை கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் குறைவாக வந்தான். ரொம்ப 10th வரவும் எல்லா பாடத்துலேயும் அதிக மார்க் வாங்குவான். அந்த தமிழில் மட்டும் குறைச்சலாக இருக்கும். நான் உடனே ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி, ஏசப்பா நான் கேட்டு பெற்றுக்கொண்டதால் அந்தோனியாரே உங்கள் பேரை நான் வச்சேன்னப்பா, இங்கிலீஷ் மீடியத்தில் போய் படித்து நல்லா வந்துடுவான்னு சொல்லிட்டு தமிழில் போய் நம்ம தாய்மொழி தமிழில் போய் இப்போ ஃபெயிலாக ஆகிட்டு வரானேப்பா அப்படின்னு சொல்லி இப்போ எக்ஸாம் வர்றதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப மிஸ்ஸுங்கள்லாம் வான் பண்ணி, ஆண்டனி ரொம்ப நல்ல பிள்ளை, எல்லா விஷயத்துலையும் நல்லா இருக்கான், படிப்பில் குறைச்சலாக இருக்கானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. நான் உடனே ஜான் பீட்டர் ஐயாட்டையும் அந்தோனியார்ட்டையும் டைரி எடுத்து அவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். ஏசப்பா இந்த நாள் முதல் அந்தோனியாரே ஜான் பீட்டர் ஐயா, ஏசப்பா உங்கள் பிள்ளைப்பா, உங்கள் நாமம் வெளிப்படணும், இந்த ஆலயத்தில் என்னை ஒரு சாட்சி உள்ள மகளாக ஏற்படுத்தணுப்பான்னு சொல்லி அவனை ஒப்பு கொடுத்து தினமும் அந்த டைரியில் என் கையை வச்சு ஜெபித்தேன். ஆண்டவருடைய கிருபையால் அந்தோனியாருடைய மகிமையால் அவருடைய நாமம் வெளிப்பட்டத்தக்கதாக அவன் நிறைய அதிக மார்க், நாங்கள் எதிர்பார்த்த வகையை விட அதிக மார்க் எடுத்து இன்றைய கம்ப்யூட்டர் சயின்ஸு 11th போயிட்டுருக்கான். ஆண்டவருக்கு கோடா கோடி நன்றிகள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அன்பார்ந்தவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். வருகிற செவ்வாய்க்கிழமை அந்தோனியாருடைய பெருவிழா அனைவருக்கும் தெரியும். உங்கள் அனைவரையும் தனிப்பட்ட முறையில் வரவேற்கின்றேன். காலை 6:30 மணிக்கு வழக்கம் போல் திருப்பலியும், 11 மணி திருப்பலி கொடியேற்ற விழாவும், அதைத் தொடர்ந்து மாலை 5:30 மணிக்கு திருப்பலியும் தேர்பவனியும் நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறும். அவை அனைவரும் பங்கெடுக்க வேண்டுமா எங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த முதல் வெள்ளிக்கிழமை நம்ம மாணிக்கபுரம் மக்கள் நமக்கு இன்று மதிய உணவு வழங்குகிறார்கள். அவர் அனைவருக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டையும் ஜெபத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. உமது அன்பின் அருள் அடையாளத்தில் நாங்கள் பங்கு பெற்று உமது கனிவை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவுக்கு ஒத்தவராகி விண்ணுலகில் அவருடைய மாட்சியில் பங்கேற்பாளராகும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார்
உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய இந்த திருப்பலியில் நமக்கு இசையமைத்து இசை மீட்டி நமக்கு ஜெபிக்க தூண்டிய அருட்தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்களுக்கு நம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பவர் ஆஃப் காட் நம்ம ஆனந்த் அவர்கள் ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமையில் வந்து இன்றைய ஊடகத்தின் வழியாக நமக்கு இணையதளத்திலே ஜான் பீட்டர் சவரியநாயகனுடைய இந்த திருப்பலி ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார். அவருடைய உடல்நலத்திற்காகவும் அவருடைய பணிக்காகவும் சிறப்பாக ஜெபித்து நன்றி சொல்வோம். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. மாசில்லா கண்ணீயே மாதாவே உண்மை, ஈசரில்லாதவர் நீசரே ஆவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயாசை முற்பவமற்றார், ஆதியில்லாதோனி மாதேனி பெற்றார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இறையடியார் தந்தை ஜான் பீட்டரே, தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே